ஆரம்பிச்சிட்டீங்களாப்பா மறுபடியும்? கொஞ்ச நாள் சிவனேன்னு இருக்கிறீங்களேன்னு நினைச்சேன். இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு இருக்கிற வேலையை பாக்குறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க. இருந்தாலும் நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் அப்டேட் பண்றேன். எங்கேயோ மூலையில கடை வச்சிருக்கிற உங்ககிட்ட என் கஸ்டமர் வந்து நான் லவ்லி ஷாப்பில இவ்வளவுக்கு தான் வாங்குறேன், நீ ஏன் யானை விலைக்கு விக்கிறாங்கன்னு உன்னை கேள்வி கேட்டாங்க, நீ சொன்னா பாரு, அங்கதான் நிக்கிறேன் நானு. அது சொன்னது கூட பரவாயில்ல, அது நீ என்கிட்ட போன் பண்ணி வேற கேட்ட பாரு, நீ எதுக்கு இந்த ரேட்டுக்கு விக்கிற, ஏன் இந்த பிரைஸுக்கு கொடுக்கற, இதெல்லாம் இனிமேல் நீ கொடுக்க கூடாது அப்படின்லாம் சொன்னா பாரு. என் ப்ராடக்ட்டை நான் கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், அது என் விருப்பம். என் கஸ்டமருக்கு தேவைன்னா அது நான் சும்மா கூட கொடுப்பேன். அது என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குற ஒவ்வொருத்தங்களும் என் கஸ்டமர் இல்ல, எல்லாருமே என் பிள்ளைங்க. இப்ப என்ன மார்க்கெட்ல ட்ரெண்டிங்ல இருக்குது, என்ன விலைக்கு அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும், என்ன விலைக்கு சேல் பண்ணுங்கிறத ஒவ்வொருத்தங்களுக்கும் சொல்லி சொல்லி என் பிள்ளைங்களை நான் வளர்த்திருக்கேன். யாருமே என் பிள்ளைங்களை ஏமாத்தவே முடியாது. வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்ப இந்த வீடியோ பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு ஒரு 10 பேர் கிளம்பி இருப்பீங்களா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்றதுக்கு, இதெல்லாம் வீடியோக்காக பேசுறாங்க, இப்படி நல்லா நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வீடியோக்காக பேசணுங்கிற அவசியமே எனக்கு இல்ல. நடக்காத ஒரு விஷயத்த நான் ஏன் பேசணும்? ஆல்ரெடி நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். வணக்கம்டா மாப்பிள்ள, தீதிவாளையத்துல இருந்து சரண்யா.